நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ஒரு குட்டி பையன் பிஜேபி கொடியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சைக்கிளை ஓங்கி மிதிக்கிறான். மிதிச்சுட்டு இவன் பின்னாடி போறான். போயிட்டு அந்த கொடியை ஊன்றான். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? விஜமுடு டான் 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 டான். இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலத்தில் ரிசல்ட் வந்துருச்சு. 4 மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்க போகிறது. ஒரு மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி. பின்னாடி என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு சரிவு, பின்னடைவு. தென்பாண்டிச்சேமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. டெப்தா ரொம்பவும் ஆழமா ஒரு விஷயமெல்லாம் சொன்னீங்க. ரோட்ல கடை வைக்க விட மாட்டேன்றாரே யோகி ஆதித்யநாத். எப்படியெல்லாம் அந்த மக்கள் கொதிநிலையில இருப்பாங்க பாருங்கன்னு நீங்க வார்த்தையெல்லாம் சொன்னீங்க. எதுவுமே அங்க பலிக்காம போயிடுச்சு சார். நான் சொல்றது எதுவுமே நடக்காது. அந்த ஏத்தேக்கு வந்து பேசுறீங்க. அந்த டைம்ல நான் சொல்றது வியூஸ் போதான் தான் நீங்க பாக்கணும் ஃபெலிக்ஸ். இல்ல மீண்டும் மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாங்களே, அதுதான் பலிச்சிருக்கு. எப்படி பலிச்சது? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. மேற்கு ஊபி பகுதியில வந்து இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி. அவர்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அதே போல லக்கிம்பூர் கலவரம் நடந்த பகுதியில் பாஜக பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல சமாஜ்வாடி பார்ட்டி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். சரி, ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அவ்வளவு எளிதில் இவர்களுக்கு வெற்றி கிடைத்து விடாது, பயங்கர நெருக்கடி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஒரு நெருக்கடியும் இல்லையா சார்? காலையில தொடங்கினதுல இருந்தே ஏறுமுகமாவே இருந்துட்டாங்களே சார். என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. என்ன மறுபடியும் பாஜகவுக்கே வாக்கு செலுத்தியிருக்காங்க. மக்களின் மனநிலை என்னவா அங்க வந்து பிரதிபலிச்சிருக்கிறது? பாஜகவை நம்புகிறார்கள், மோடியை நம்புறாங்க, யோகி ஆதித்யநாத் அரசை நம்புகிறார்கள் பார்க்க முடியுமா? வேற எப்படியுமே இதை பார்க்க முடியாதே. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. வேற எப்படி பாக்குறது? சோ அவங்க வந்து வலுவாதான் இருக்காங்க பாஜக. நிச்சயமாக இந்தியா முழுவதும் வலுவாதான் இருக்காங்க. இந்தியா முழுவதும் வலுவாக இருக்காங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது அவங்க பிஜேபி வலுவா இருக்காங்கன்றதை விட இது ஒரு மத ரீதியா இந்தியன் பாலிட்டியை அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். இந்த உஜ்வால் ஆனா இல்ல, நிறைய குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா வச்சீங்க. பொதுமக்கள் பாப்பாங்க அப்படின்னா அவங்க கூட இதை வந்து மத அடிப்படையிலே வாக்கு செலுத்தி மட்டுமே நம்ம பார்க்க முடியுமா? எப்படி? நான் அப்படிதான் பாக்குறேன். என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு சிந்திச்ச இடத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, பிஜேபிக்கு போட்டியா ஒரு கட்சி தேசிய அளவிலே இன்னைக்கு கிடையாது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு வந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது பேசுறாரு. உண்மைதானே? ஹீஸ் ரைட். சரியாதான் சொல்லியிருக்காரு. கடைசியா ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. இல்ல அது உண்மைதானே. இல்லன்னு வம்படியா நான் வந்து அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச முடியுமா? 2% காங்கிரஸ் 2.3% இந்த எலெக்ஷன்ல. இப்ப யாரி குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? இப்படி இருக்கும்போது அதுதான் இன்னைக்கு இருக்கக்குள்ள இவர்களுக்கு மாற்றாக ஒரு நேஷனல் பார்ட்டின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் தான் சொல்லணும். ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு 2.3% வாங்கும்போது தேசிய அளவில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகளே இல்லைன்ட்டு அண்ணாமலை சொல்றது சரிதானே? ஒத்துக்கிட்டு தானே அவனு உண்மையை. இவனுங்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதோ இல்ல, தொட போறதோ இல்ல. 4 அணிகளா மோதினாங்க. 4 அணிகள்ல மற்ற 3 சேர்ந்திருந்தால் கூட பாஜகவை எதிர்கொண்டிருக்க முடியாது போல. மக்கள் ரிசவுண்டிங்கா பிஜேபி பக்கம் நிக்கிறாங்கன்றதான் நான் பாக்குறேன். நீங்க இன்னும் 5 காம்பினேஷன் போட்டுருந்தாலும் அப்பவும் பிஜேபி ஜெயிச்சிருக்கும் தான் நான் பாக்குறேன். ரோஹித் சர்மா இருக்காரு, பொலாட் இருக்காரு, 3 முறை கப்படிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எகுத்தாடுறவன் பேரு தோனிமா. ஏழு வருடத்தை கடந்தும் இன்றைக்கும் மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மோடியை மக்கள் இன்னும் நம்புறாங்க. மோடி எதிர்ப்பு அரசியல், மத அரசியல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அங்க எடுபடாம போகுது இல்ல? எங்க அங்கேயே இந்தியா எடுபடல.
ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பிஜேபி மதவாத அரசியல் செய்கிறது, மோடி ஒரு மதவாதி, மோடி வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று இது எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடலன்றதான் தேர்தல் முடிவுகள் உணர்த்தியிருக்கு. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. சரி, அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்பக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட மோடி ஹாஸ் ரீச்டு தி ஸ்டேச்சர் ஆஃப் இந்திரா காந்தி இன் இந்தியன் எலக்ட்ரல் ஹிஸ்டரி. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. அவர் வந்து அவர் மீது நீங்க எந்த விமர்சனம் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. இனி இந்த போன்ற பாஜக எதிர்ப்பு கருத்துக்கள், எதிர்ப்பு பிரச்சாரம் எல்லாம் இந்தியாவில் எடுபட போவதில்லை அப்படின்னு உணர்ந்துட்டீங்களா? நான் என் இது இறுதி மூச்சு உள்ளவரை பிஜேபியை, மோடியை, பிஜேபியின் கருத்துக்களை, பிஜேபியின் அரசியலை எதிர்த்து கொண்டே இருப்பேன். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ஒரு பஞ்சாப் ஒரு காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட் சென்னைலாம் 2 தொகுதியை போட்டுட்டு 2லயுமே தோத்துருக்காருன்றதுலாம் நம்ம மறக்க கூடாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு காங்கிரஸ் மீது கடுமையான வெறுப்பு அங்கே இருந்திருக்கிறது. இதுக்கு காங்கிரஸ் கட்சியோட லீடர்ஷிப்பை தான் நம்ம பிளேம் பண்ணணும். அவர்கள் பல்வேறு முயற்சிகளை இறுதி நேரத்தில் எடுத்தார்கள். இது எதுவுமே எடுபடவில்லை. நீங்க வந்து 117 சீட்ல 92 சீட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு குறைவான வயது உள்ள ஒரு கட்சி பெறுகிறது. 140 வருட பழமையான ஒரு காங்கிரஸ் கட்சியை துடைத்து எரிகிறது என்றால் அது ஒரு சின்ன விக்டரியான பார்க்கல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இந்தியாவில் மத அரசியல் அப்ப எடுபடுது. இப்போ எடுபடுது, அது உண்மைதானே. அது நான் மத அரசியல் மட்டும்தான் எடுபடுதுன்னு சொல்றேன். பிக் ஜோக், பிக் ஜோக். இட்ஸ் a joke. Big joke. காங்கிரஸ் முக்து பாரத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறதுன்னு பார்க்க முடியலையா உங்களால? அவங்க அதை அடைஞ்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அடைஞ்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்ன 2 ஸ்டேட் தானே. சோ ஒரு வியூகம் சரியா, அமித்ஷாவும் மோடி கூட்டணி சரியா வியூகம் போட்டுட்டு இருக்காங்க. பிரில்லியன்ட் பாராட்ட உட்காந்துட்டீங்களே சார். பட்டு தீர தீர சூரர்க்கெல்லாம் வேத்து போகும் ஒருவன் மண்ணிலே. மம்தாவை சந்திரசேகர ஏத்துவாரா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? நமக்கு இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளரை நம்ம ஏத்துப்போம், சந்தோஷமா. நான் ஏத்துக்க மாட்டேன். போவோம். இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவர் வரட்டும் என்று கூட சொல்லலாம். ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அதையும் சொல்லிருங்க. இல்ல பெரிய விஷயம் இல்லை. அவரு டெல்லிக்கு போற அளவுக்கு அவரு பக்கத்துல அவருக்கு ஏற்புணர்வு கிடையாது. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் இப்ப தாங்க ஒரு 9 மாசம் தாங்க முடிச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் டெல்லிக்கு போய் ஆள்றதை பத்தி எல்லாம் பேசலாம். தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். நான் கண்டமாகறேன் காண்டமாகறேன் அதை பத்திலாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.